கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாதி பெயர்களை நீக்கவில்லை என்றால் அந்த கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதிரடி. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி வழங்கும் மசோதாவை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நகர்ப்புற உள்ளாட்சியில் 650 மாற்றுத்திறனாளிகளும், கிராம பஞ்சாயத்துகளில் சுமார் 13,000 மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரதிநிதித்துவம். இந்த 2 சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர அனுமதிக்காததால் வெளிநடப்பு. இந்து மதத்தை இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடி மற்றும் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய செந்தில் பாலாஜி, KN நேரு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியவில்லை. பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் காலம் கடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பரிசீலனை கொண்டு போயிருவாங்க. நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன என திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாகவும் சாடல். எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டது. அதிமுக ஒரு பிரதான கட்சி. நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க? நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம். அது எங்களுடைய இஷ்டம். அதிமுக பாஜக கூட்டணி என்றுதான் அமித்ஷா சொன்னதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை எனவும் மறுப்பு. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சுங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. ராஜ்யசபா சீட்டுக்காக சந்திக்கவில்லை என்று விளக்கம். அல்ல, நான் வரும்போதே கேள்வி கேட்டாங்க, நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு. ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கான பணிகள் மும்முரம். மாமல்லபுரம் அருகே உள்ள திடலில் அன்புமணி தலைமையில் கால்கோள் விழாவில் நிர்வாகிகள் பங்கேற்பு. என்டிஏ கூட்டணியில் பாமக உள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி. இன்னொரு கூட்டத்தில் பதில் அளிப்பதாக புறப்பட்டு சென்ற அன்புமணி. இந்தியா அலையன்ஸ்ல இப்ப ஏடிஎம்கே நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இந்தியா அலையன்ஸ்ல இப்ப ஏடிஎம்கே நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும்.
முறைகேட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் உள்ளதாக அமலாக்கத்துறை வாதம். அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் இருக்கும் என்பதால் தான் சோதனை நடத்தப்பட்டதாக விளக்கம். சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று ஓர் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் கனமழை. இருள் சூழ்ந்த மழைக்காலம் போல் காட்சியளித்த தலைநகரம். சென்னை மேடவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பல்வேறு இடங்களில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. பாலத்திற்கு கீழ் தேங்கியிருந்த வெள்ளத்தில் பேருந்து சிக்கியதால் பயணிகள் அவதி. ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் கோயம்பேடு சந்தையில் தேங்கி நிற்கும் வெள்ளம். மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நிற்பதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. சென்னை எழும்பூர் அருகே பெரியமேட்டில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வீடுகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை தாம்பரம் அருகே இரும்புலியூரில் சாலையோரம் சூழ்ந்த வெள்ளம். பள்ளம் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணீர் இருப்பதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். மருமகன் பல்ராம் மீது நெல்லை இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா சிங் வரதட்சணை புகார். பாரம்பரிய கடையை எழுதி கொடுக்க சொல்லி மிரட்டுவதாக மகளுடன் சென்று காவல் ஆணையரிடம் முறையீடு. ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. இருட்டுக்கடை வரதட்சணை பிரச்சினை புகார் தொடர்பாக சம்பந்திகள் இருவரும் மாறி மாறி புகார். மருமகளின் நடத்தை சரியில்லை என்பது போன்ற புகார்களை அடுக்கிய மாமனார் யுவராஜ் சிங். என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாக சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க. அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம அந்த மாதிரி நாம இருக்கிற குடும்பமும் கிடையாது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. 1 பவுன் 70,520 ரூபாய்க்கு விற்பனை.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் மே 13ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நீதிபதி B.R. கவாய் மே 13ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. வக்ஃப் வாரியத்தில் பிற மதத்தினரை நிர்வாகிகளாக நியமிப்பது அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என கபில் சிபல் வாதம். டெல்லி உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றம் அமைந்துள்ள இடங்களை வக்ஃப் சொத்துக்கள் என கூறுவதாக கதை கட்டிவிடப்படுகிறது. வக்ஃப் சொத்துக்கள் எவை என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்வார்கள் என கூறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அபிஷேக் சிங்வி வாதம். இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பதி தேவசம் போர்டு உள்ளிட்ட இந்து கோவில் நிர்வாக அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா? வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இந்து அறக்கட்டளை வாரியங்களில் இனிமேல் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா? வெளிப்படையாக பதில் சொல்லுமாறு மத்திய அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. மாவட்ட ஆட்சியர் வக்ஃப் சொத்தை முடிவு செய்வது நியாயமானதா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னர் பதிவு நடைமுறை இல்லாத காலத்தில் இருந்தே வக்ஃப் சொத்துக்கள் உள்ளதை சுட்டிக்காட்டி வினா. இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு துணிச்சலுடன் ஒற்றுமையாக போராட வேண்டும். கூட்டணி விவகாரத்தில் மமதா பானர்ஜி திடீர் மனமாற்றம். Let us be united, let us fight together boldly. This is not an individual matter. It will affect. குருகிராம் நில வழக்கு தொடர்பாக ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக விசாரணை. கணவரை பிரியங்கா காந்தியை காரில் அழைத்து வந்து இறக்கிவிட்டு சென்றார். அமலாக்கத்துறையை வைத்து மத்திய மோடி அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லி உட்பட நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஹைதராபாத்தில் கடைக்கு வாடகை பணம் கேட்ட பெண் கொலை. அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தின் மீது நின்று நடனம். ஹரியானா மாநிலம் குருகிராமில் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருந்த விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. தனியார் மருத்துவமனையில் நிகழ்ந்த கொடூர சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா என்பது பற்றி பாஜகவின் தேசிய தலைமை முடிவு செய்யும். அமித்ஷாவும் EPSம் பேசிக் கொள்வார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. இல்லை, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார்கள். தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். அதிகாரிகளின் தவறான பிரச்சாரத்தால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தாக்கல் செய்த மனுவுக்கு பதில். முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், PV ரமணா ஆகியோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கில் CBI பதிலளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பென்டிரைவ் மூலம் வழங்கிய கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல தகவல்கள் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எழுப்பிய புகாரில் ஆணை. நீதித்துறையை அவமதித்து நீதிமன்றத்தை மோசமாக விமர்சிக்கும் வகையில் பேசிய சீமான் மீது நடவடிக்கை கோரி வழக்கு. சீமான் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் இதுவரை 100 வழக்காவது தாக்கல் செய்திருக்க வேண்டும் என நீதிபதி கருத்து. சீன பொருட்கள் மீது 245% வரி விதித்தது அமெரிக்கா. இரு நாடுகளிடையே தீவிரமடையும் வர்த்தக போர். IPL இன்றைய லீக் போட்டியில் டெல்லி, ராஜஸ்தான் அணிகள் மோதல். வெற்றி பெற்று முதல் இடத்திற்கு செல்லுமா டெல்லியில்? தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம். 1 மாதம் நடக்கும் திருவிழாவுக்கான தொடக்க விழாவில் பக்தர்கள் பங்கேற்பர்.